வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா மிஸ்டரியாக ஒரு சில பேர் நடந்து வர மாதிரியும் நம்ம எல்லாருமே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தார்ல, அதோட ரிசல்ட் என்ன, அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ யாருக்கையாவது வீட்டில் பல்பு ஃபீஸாக இருக்குன்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்கிற நியூஸ் கண்டிப்பாக உங்களை அதிருப்தி தான் படுத்துமே தவிர்த்து திருப்தி படுத்தாது. ஃபஸ்ட்டு டபிள்யூடி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 3 டீசர் வெளியிட்டாங்கன்னு சொன்னோம்ல, 4ஆவதாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஜீன்ஸ் பேண்ட் போட்ட ஒருத்தர் ஃபார்மல் ஷூ போட்டு நடந்துட்டு வர மாதிரி. பொதுவாகவே ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி டபிள்யூ பார்த்தீங்கன்னா 3 விதமான ஷூஸ் போடும்போது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ அப்படின்னு சொன்னாங்க, நாமளும் சொல்லியிருந்தோம். சில பேர் சொல்லியிருந்தாங்க விஷன் டீமில் அடுத்ததாக ஒருத்தர் ஜாயின் பண்ண போகிறாரு, அதை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி டபிள்யூபிள்யூ சொல்ல போகிறாங்கன்னு. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ண சில மணி நேரத்துலேயே மில்லியன் கணக்கான வியூவர்ஷிப் கிடச்சிது. ஸோ அது பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9-8 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படி பார்வையில் இருக்குது. ட்விட்டரில் மட்டும் கிடச்சாங்க. ஸோ இது யூடியூப்பில் சேர்க்கல, இல்லை இன்ஸ்டாகிராமில் சேர்க்கல, அதிலலாம் சேர்த்தா 10 லட்சம் மேலே வந்திருக்கும். ஸோ அதாவது 1 கோடி கிட்ட வந்திருக்கும். இப்போது அந்த மிஸ்ட்ரியான பேப்பரில் அந்த ஜீன்ஸு போட்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்ன ஒரே பேர் ப்ராக் லெஸ்னர். பிகாஸ் ப்ராக் லெஸ்னர் தான் இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த ஷோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவர் எப்போவுமே டபிள்யூக்கு வந்தார்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு தான் வராரு. ஸோ அந்த ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது ப்ராக் லெஸ்னரை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ட்ரிபிள் ஹைச்சை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்த பண்ணது கிடையாது. அவர் வந்ததுலேருந்து மிஸ்ட்ரியான விஷயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது, ஓப்பனாக உடச்சிடுவார். ஸோ இப்படி ஒரு மிஸ்ட்ரியான விஷயத்த அதுவும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டோனில் காட்டாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு ராக்கு முன்னாடி இப்படி காட்டும்போது ஃபேன்ஸ் மத்தியில் அது என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ட்ரிபிள் ஹைச் மேலேயும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ இப்படி மில்லியன் கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, இப்படி ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா ட்ரிபிள் ஹைச் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்த குக் பண்ண போகிறாரு. சில பேர் என்ன சொன்னாங்க, இது ஒரு நியூ ஃபேஷனாக இருக்கும். நம்மளும் அதை சொன்னோம். சாண்டோஸ் எஸ்கோபா இருக்கிறாரு, எக்கச்சக்க ரெசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரா பிராண்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்காக காத்துட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் ட்ரிபிள் ஹைச் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நாமளும் சொல்லியிருந்தோம், நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். இதை ஜான்சனாக கூட சோஷியல் மீடியாவில் போட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ கூட எனக்கு டவுட் வந்ததுங்க, ஜான்சன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த போஸ்டர் தன்னோட சோஷியல் மீடியாவில் போட்டு இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறாரு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையேன்னு. பட் இருந்தாலும் சரி அவர் போட்டா போராட்டு, அவர் நார்மலாக போடுறது தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. 4 கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஐஸ் கட்டி போட்டிருக்கிறாங்க. ஒரு சரக்கு பாட்டில், அது என்னதுன்னு தெரில, ஏதோ ஒன்று ஊற்றுறாங்க, கழுத ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ட்ரிபிள் ஹைச் வந்து ஒரு நியூ டீமை ஃபார்ம் பண்ணதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாரு. ஏன்னா 4 பேர் நடந்து வர மாதிரி காட்டிட்டாங்க, 4 பேர் இப்போ உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. ஸோ ஏதோ ஒரு குடிகார கும்பலை தான் கூட்டிகிட்டு வர போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுட்டு. ஆனால் ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவார்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி எனக்கு ஆன்சர் அப்படிங்கிறது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக தான் எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் என்ன நினச்சோம், இந்த விஷன் டீமில் ப்ராக் லெஸ்னர் ஜாயின் ஆக போகிறாரு, ஸோ ஒரு மூமெண்டமாக இருக்க போகுது, ஸோ வாழ்க்கையிலே மறக்காத ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா டோட்டலி விஷன் டீமுக்காகவோ டபிள்யூபிள்யூவில் இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்காகவோ இதை அவர் பண்ணலை, அவருக்காகவே அவர் பண்ணியிருக்கிறாரு. 5வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணார் ட்ரிபிள் ஹைச். 5வது ப்ரோமோவில் ஒரு ஹால் ஆஃப் ஃபேமருடைய இந்த ரிங்கை போட்ட ஒரு நபர் பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக இது வந்து ஒரு வயசானவர், 60லேருந்து 65 வயசு இருக்கும், இல்லாட்டா 50லேருந்து 70 வயசு இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பால் ஹேமனுடைய கை அப்படிங்கிற மாதிரி தோணுது, கட்டையாக இருக்குல்ல. ஸோ இப்போ பால் ஹேமனுடைய கை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ பால் ஹேமன் அப்படின்னு சொல்லும்போது நான் மீண்டும் வந்து ஒரு தடவை யோசித்தேன், ஒருவேளை விஷன் டீமில் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறதை தான் இப்படி லீட் பண்ணி காட்டுறாரோ. ஏன்னா பால் ஹேமனை சும்மாலாம் காட்ட மாட்டாங்க இப்படி. ஸோ இப்படி காட்டுறாங்கன்னா கண்டிப்பாக விஷன் டீமில் புதுசாக ஜாயின் பண்ணுற வைக்கிறாங்களோன்னு. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் தோணுச்சு, டபிள்யூபிள்யூடைய மேனேஜ்மெண்ட்டில் பால் ஹேமன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடியூசராக இருக்கார்ல. டபிள்யூபிள்யூவில் ட்ரிபிள் ஹெச்சுக்கு எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு உண்டோ அதே மாதிரி இவருக்கும் செல்வாக்கு உண்டு இல்லை. ஸோ அப்போ டீமை ஃபார்ம் பண்ணதுக்காக இருக்காது, வேறு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறானுங்க அப்படிங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருந்து. இந்த வாரம் ரா பார்க்கும்போது இந்த வாரம் ரா ஒரு சைடு போரிங்காக போயிட்டே இருக்குது. ஏன்னா செத்ரோலன்ஸ் இல்லை, பெரிய ஃபியூட் எதுவுமே இல்லை, சும்மா சாட்டர்டே மினிட் இருக்குது, கன்ஃபார்மாக 4 மேட்சை வச்சுமே கொண்டு போயிருந்துனானுங்க. அப்போந்தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஒரு ஹிண்டிங்கை கொடுத்தானுங்க. கொடுத்த உடனே நான் இன்றைக்கி ரா ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன்,
ஏல WWE நீ முழுக்க முழுக்க எங்களை ஒரு கன்ஃபியூஷனில் கொண்டு போயிட்டு கடைசியில் இப்படி மொக்கையாக கொண்டு முடிச்சிட்டியடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது இப்போ நான் கடைசியாக சொல்கிறோம்ல, அந்த விஷயத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருந்தது. இப்போது டீசர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இதில் கோடி ரோட்ஸ், ரோமன் ரெய்ன்ஸ், ப்ராக் லெஸ்னர் இந்த 3 பேரும் அந்த டீசரில் இருந்திருக்காங்களாம். என்னப்பா சொல்கிற? WWE பிக் திங் சொல்லப்படுறது இந்த 3 பேர் இருந்திருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக ஒரு பிக் திங்குக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். WWE ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னு தானே நமக்கு தோணுச்சு. ஆக்சுவலி WWE சொல்ல வந்தது என்ன தெரியுமா? சூதாட்டம். கடைசியாக ட்ரிபிள் ஹெச் வந்து அக்குள்ள வைக்கலைங்க, லட்டில் வச்சார். ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணார். ஒன்று சுற்றிக்கிட்டே இருந்தது, சுற்றி நின்றுது. அதில் பார்த்தீங்கன்னா 2026ன்னு வந்துச்சு. என்னடா இவ்வளோ பண்ணிட்டு 2026ன்னு சுற்ற வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது நின்ற பறவை தான் யோசித்தேன். இது அது இல்லை, அப்போ தாங்க எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? கண்டுபிடிங்க பார்ப்போம். சரி, நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அதுதான்ப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது அதை தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். 2026 அந்த சூதாட்டம் விளையாடுவோம்ல, அது பேர் என்னது, ட்ராயர்ஸ் கார்டா, அது வந்து நிற்கிது. ஸோ புரிஞ்சிருச்சு 2026 ரசல்மேனியாக்கான பில்டப்புக்காக தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு. அப்போது புதுசாக ஒரு டீமு, ப்ராக் லெஸ்னர், கோடி ரோட்ஸு, சாண்டோஸ் எஸ்கோபார், ஷூவு, பாலியம்மனு, மோதிரம், இதெல்லாம் அத்தனையும் நடிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா WWE வந்து எதுக்காக தெரியுமா இந்த டீசர்லாம் போட்டிருக்கானுங்க? 2026 ரசல்மேனியா டீசரை ரிலீஸ் பண்ண போகிறானுங்களாம். அதுவும் பிரம்மாண்டமாக. ரசல்மேனியாவை பொறுத்தவரை, லாஸ் வேகாஸை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம் தாங்க. அந்த கேம்லிங் சொல்லுவோம், அந்த இப்போ ஞாபகம் வருது, அந்த ட்ரைக்கஸ் இருக்குல்ல, அது வந்து கேம்லிங் கேமுக்காக விளையாடுவாங்க, அந்த சூதாட்டம் பண்ணுறது. அதில் லாஸ் வேகாஸ் எல்லாம் புகழ்பெற்ற இடம். நம்ம ஹேங் ஓவர் மூவியில் கூட பார்த்துருப்போமே, அப்படிப்பட்ட விஷயம். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு ஹிண்டிங்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ WWE எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடியூசரான பால் எமன், ட்ரிபிள் ஹெச், ஷான் மைக்கேல் அண்ட் அன்னதர் எல்லாருமே சேர்ந்து இந்த ரசல்மேனியா வேகாஸோடைய டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் WWE பார்த்தீங்கன்னா பாலியம்மனு இன்னொருத்தர் நடந்து வராரு, எல்லாருமே ஆலோசனை பண்ணி ஜூஸ் குடிக்கிற மாதிரி. ஏன்னா லாஸ் வேகாஸ் சரக்கடிக்கிறதுக்கும் ஒரு ஃபேமஸான இடம் அப்படிங்கிற மாதிரிட்டேன். அண்ட் WWE ஃபேமஸான ரெஸ்லர் கோடி ரோட்ஸ், ரோமன் ரெய்ன்ஸ், ப்ராக் லெஸ்னர் இவங்களெல்லாம் வச்சு அந்த ப்ரோமோவை அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ முழுக்க 2026 நடக்கிற ரெசல்மேனியாக்காக தான் WWE இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க. இன்னும் எத்தனை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. கடைசியாக ஒன்று க்ளூ கொடுத்தானுங்களா, அப்பயே புரிஞ்சுட்டு இது ரெசல்மேனியாக்காக தான் அப்படின்னு. ஸோ எனிவோன் யாராவது என்ன மாதிரி ஏதோ புது டீம் வரப்போகுது அப்படின்னு இன்றைக்கி நான் பார்க்குற முன்னாடி வரைக்கும் நினச்சிருப்பீங்க. கடைசியில் அது வந்து டீமுக்கான ஒரு ப்ரொமோ இல்லை, கேமுக்கான ப்ரொமோ, அதுவும் ரசல்மேனியாவை பார்க்கறதுக்கான ப்ரொமோ அப்படிங்கிறது எனக்கு கடைசியாக தெரிஞ்சுது. WWE த்ரிபிள் ஒரு வித்தியாசமாக தான் ஹேண்டிலிங் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் ரசல்மேனியா வந்து ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த ரசல்மேனியா ஆயிடுச்சு WWEக்கு. பயங்கர சொதப்பல். அதே இடத்துல திருப்பி WWE நடத்துகிறாங்க. ட்ரிபிள் ஹெச்சோடைய கெரியர்லேயே இந்த வருஷம் நடக்க போகிற ரசல்மேனியா முக்கியமானது. அதுதான் ட்ரிபிள் ஹெச் அப்படிங்கிற பேரை அடையாளப்படுத்த போது. அதுக்காக தான் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா பார்த்து ரசல்மேனியாக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் இந்த டீசரையும் இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரி, பிரம்மாண்டத்தின் உச்சமான ட்ரிபிள் ஹெச் கடைசியில் சங்கர் மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருந்தால் சரிதான். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் நினைச்சிருப்பீங்க, அப்போ நான் கனவு கண்டது அனைத்தும் பொய்யான்னு. பொய் தான் மக்களே.